கார்த்திகா என் தங்கச்சி பொண்ணு தான். எனக்கு கூட அவ மேல அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனா நீ எதுக்குடா இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற? உனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படின்ற மாதிரி சேரன் அண்ணன பார்த்துட்டு நடேசன் அப்ப ரொம்ப கோவத்துல வந்து கத்துறாரு. அப்போ சேரன் அண்ணன் சொல்றாங்கன்னா, "ஆ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களுக்கு எவ்வளோ சண்டை இருந்தாலும் பரவால்ல. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு நல்லபடியா புகுந்த வீட்ல போயிட்டு வாழ போற பொண்ணு. நம்ம யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணா நெனச்சுக்கோங்க. உங்க தங்கச்சி பொண்ணா உங்களுக்கு பிடிச்சவங்களோ, பிடிக்காதவங்களோ யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனா, அவ ஒரு பொண்ணு. ஒரு வீட்டுக்கு வாழ போறேன். நான் உங்க வீட்டுக்கு வாரேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ண நம்ம வர வேண்டாம்னா சொல்ல முடியும்? வயிறார சமைச்சு குடுத்து, நல்லபடியா சாப்பிட்டு, அந்த பொண்ணு ஒரு வீட்ல வாழப்போற வீட்ல சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுதான் நமக்கு வேணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. "ஏன்டா நீ இப்படி இருக்க? திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. அதுக்கு சேரன் அண்ணா இருந்துட்டு, "எப்பயுமே நான் இப்படித்தான். அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அந்த பொண்ணு எவ்வளோ பாசத்தோட வந்துச்சு தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இவன் திருந்தவே மாட்டான். அப்படி அந்த பிள்ளை வந்துச்சுன்னா, நான் வீட்டுக்குள்ள விடமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி நீங்க அந்த பொண்ண ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்ட விட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்லவும், நடேசன் என்ன பண்றாங்கன்னா, கோச்சிட்டு போயிறாரு. ஸோ கார்த்திகா வந்து வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வராங்க. வந்துட்டு எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க சமைச்சு குடுக்குறத நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அதோட வந்து கார்த்திகாவோட சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படி சொல்லி தான் நெனைக்கிறேன். இப்போ நிலா இருந்துட்டு நடேஷன் கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னே தெரியல. இப்ப பாருங்க த லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து போட்டு, சமைச்சு போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாரி நல்ல மனசு அண்ணன தவிர ஒரு லட்சத்துல ஒரு ஆளுக்கு மட்டும் தான் இருக்கும். அண்ணன தவிர வேற யாருக்குமே இருக்காது. ஆனா அண்ணனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். என்னமோ அண்ணன போட்டு நீ பைத்தியம் அப்படி இப்படின்னு வஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே முழுக்க முழுக்க நீங்க தான். நீங்க பண்ண பெரிய தப்பு. அந்த தப்புனால தான் இப்போ யாருக்குமே நிம்மதி இல்லாம இருக்குது. நானேன்னு எனக்கு இந்த வீட்டு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, சொல்லுங்க நான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேனான்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் இந்த வீட்ல பொண்ணு தங்காத வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளி பார்வையிலயும், வெளி உலகத்திலயும் எல்லாருக்குமே அந்த மாரி தான் தெரியுது. ஏன்னா, அந்த காரியத்த நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. இவங்க பசங்க மேல எந்த தப்புமே கிடையாது. உங்க பையங்க மேல எந்த தப்பும் கிடையாது. பண்ணது எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க.